உலகத்தில் ஆகச்சிறந்த இரவு எது என்று கேட்டால் நாம் எல்லோரும் சொல்லுவோம் லைலத்துல் கத்ருடைய இரவு. கத்ருடைய இரவு என்பது பாக்கியமான இரவு. காரணம், அந்த இரவில் தான் இறைவன் அல் குர்ஆனை வழங்கினான். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, மலக்குமார்கள் அப்படியே அணி அணியாக சாறை சாறையாக இறங்கக்கூடிய இரவு என்று அதற்கான காரணங்களை நீளமாக நாம் பட்டியலிட்டு கொண்டே போவோம். எல்லோருக்கும் தெரியும், வருடத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ஒரு கிடைக்கப்பெறாத பாக்கியமான இரவு. அதே போன்று பகலிலே சிறந்த பகல் என்று எது என்று நீங்கள் கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். அந்த முதல் 10 நாட்களிலே இருக்கக்கூடிய பகல் இருக்கிறதே, லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு என்ன மகத்துவம் உண்டோ, என்ன பாக்கியம் உண்டோ, அதற்கு இணையான பாக்கியங்களை பெற்றது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் பகல். எனவே தான் அல் குர்ஆனிலே நீங்கள் சூரா ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். அதனுடைய துவக்க வசனம் வல் ஃபஜ்ர் வலயாலில் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியம், 10 இரவுகளின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான். ஒரு பொருளின் மீது இறைவன் சத்தியமிடுவதானால் அதனுடைய மகத்துவம், அதனுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே மேன்மையானதாக இருக்கும் என்பதனால்தான் அல்லாஹ் அதன் மீது சத்தியமிடுவான். அந்த அடிப்படையிலே இந்த 10 இரவு எது, இந்த 10 பகல் எது என்பதை அறிஞர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடித்தமான பகல் எது தெரியுமா? அந்த நாட்களில், அந்த பகலில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த நாட்கள் என்றால் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஜிஹாதுக்கு போவதை விட, ஜிஹாதிலே போய் கலந்து கொள்வதனால் கிடைக்கக்கூடிய கூலியை விட இந்த பர்டிகுலர் 10 நாட்களில் பகலில் செய்யக்கூடிய அமலுக்கு முக்கியத்துவம் உண்டா, மகிமை அதிமை உண்டா, அதிகமான பலன்களை பெற முடியுமா என்று கேட்டார்கள் சஹாபா பெருமக்கள். ஏன் இந்த கேள்வியை வைத்தார்கள் என்றால், அல்லாஹ்வின் அறப்போராட்டத்திலே கலந்து கொள்வதிலே அவ்வளவு ஈடுபாடு, அக்கறை சஹாபாக்களுக்கு அதிகம் உண்டு. இன்றைக்கு தியாகம் என்பது வெறும் பேச்சாக போய்விட்டது, வெறும் வார்த்தை. தியாகத்திற்கென்று ஏதோ சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் மட்டும்தான் தியாகம் செய்ய வேண்டும், அவர்கள் மட்டும்தான் நேரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் மட்டும்தான் உழைக்க வேண்டும், நாமெல்லாம் வேடிக்கை பார்ப்போம், நாமெல்லாம் நம்மால் முடிந்தால் கலந்து கொள்வோம், இல்லை என்றால் ஓரம் நிற்போம் என்பது நம்முடைய காலத்தில் நாம் நெருக்கடியாக ஏற்படுத்தி கொண்ட விஷயங்கள், நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள். ஆனால் சஹாபா பெருமக்கள் தியாகத்தின் மறு உருவங்கள். குறிப்பாக சொல்ல போனால் அல்லாஹ்வின் அறப்போராட்டத்திலே கலந்து கொள்வதிலே அவ்வளவு தூரம் அக்கறை. நமக்கு ஒரு சில மணித்துளிகள் கொடுப்பதற்கு அவ்வளவு தூரம் கஷ்டம். கால் முறிந்த சஹாபி அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, கால் ஊனம், அவருக்கு கெந்தி கெந்தி நடப்பார். இயல்பாக ஒருவர் நடந்து சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடப்பாரோ அதை விட 2 அல்லது 3 மடங்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர். ஏனென்றால் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளி எப்படி நடப்பார் என்று நமக்கு தெரியும். எனவே தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்திலும் இன்ன பிற வாகனங்களிலும் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். ஏறியவுடன் இங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் உள்ளே ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், ஏறியவுடன் இந்த சீட்டில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கென்று தனி இருக்கைகளை ஒதுக்கி அங்கே வேகமாக அவர்களை அமரச் செய்கிறோம். மாற்றுத்திறனாளி நடப்பதற்கு சிரமப்படுவார். இப்போ இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஒரு மாற்றுத்திறனாளி, கால் ஊனம், கெந்தி கெந்தி தான் நடப்பார். ஆனால் அந்த சஹாபிக்கு ஆசை உஹது யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது. அல்லாஹ்வின் பாதையில் நடைபெறக்கூடிய யுத்த களத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பிரியம். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறார்கள், நீங்கள் தங்கடவாணி, உங்களுக்கு உதிர் இருக்குது, காரணம் இருக்குது, இதை நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாட்டி அல்லாஹ் உங்களை கேள்விக்கு உட்படுத்த மாட்டான், விசாரணை வளையத்துக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. நாங்கள் பிள்ளைங்க இருக்கிறோம், நாங்கள் போகிறோமே, நாங்கள் போய் கலந்துக்கிறோமே,
நீங்க இந்த சிரமத்தோடு இந்த கஷ்டத்தோடு ஏன் போக வேண்டும் என்ற ஒரு கேள்வியை வைக்க அந்த சஹாபி சொன்னார், நான் அல்லாஹ்விடத்திலே விருப்பப்படுகிறேன், வல்லாஹி இன்னி லஅர்ஜு அன் அத்அ பி அரீஜதி ஹாதிஹி அல் ஜன்னah. இவர் சொன்ன வார்த்தை ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் மீ சத்தியம், எந்த ஊனத்தை வைத்து என்னை நீங்கள் குறையாக மதிப்பிடுகிறீர்களோ, அன்பர்களே, வெளித்தோற்றத்தில் வருவதல்ல ஊனம், இந்த வார்த்தையை கவனியுங்கள். வெளித்தோற்றத்தில் வருவதல்ல, இருப்பதல்ல ஊனம், உள்ளத்தில் இருப்பதுதான் ஊனம், எண்ணத்தில் தோன்றுவதுதான் ஊனம், அதுதான் குறை. இவர் சொன்னார், நீங்கள் என்னை வெளித்தோற்றத்தை பார்த்து எடை போடுகிறீர்கள். எனக்கு கால் நடக்க முடியாது, நான் ஒரு ஊனம், நான் ஒரு மாற்றுத்திறனாளி, நான் கெந்தி கெந்தி நடக்கக்கூடியவன் என்று நீங்கள் எடை போடுகிறீர்கள். அல்லாஹ் மீ சத்தியமாக சொல்கிறேன், இதே ஊனக்காலோடு நான் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு ஆசைப்படுகிறேன். இதே ஊனத்தோடு நான் சொர்க்கத்தின் அந்த சுதந்திரத்திலே நடப்பதற்கு ஆசைப்படுகிறேன், எண்ணப்படுகிறேன். என்னை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார் சையதுனா அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய வரலாறு அப்படியே கிளர்ச்சி ஊட்டக்கூடிய வரலாறு. நான் பல இடங்களில் சொல்வதுண்டு, நம்முடைய ஜும்மாவின் மேடையிலும் சொல்லியிருக்கிறேன். சஹாபாக்களின் வரலாற்றை போல நமக்கு உந்து சக்தி வேறு எதுவுமே கிடையாது. வேற எந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்களையும் கொடுக்காத விஷயத்தை சஹாபாக்களின் வரலாறும் அவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கும். எனவேதான் அந்த நன்மக்கள், மேன்மக்கள், அந்த அற்புதமான வழிகாட்டிகளின் வாழ்க்கையை, வரலாற்றை, அவர்களுடைய வாழ்வியல் நடந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஒரு சொல்லிட்டு சொன்னார், அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சார். என்ன துவா செஞ்சார்? அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வலா தருத்துனி இலா அஹ்லி ஹாயிபா. யா அல்லாஹ், இதோ என்னை ஊனம் என்று சொல்லுகிறார்கள், குறைக்கால் என்று சொல்லுகிறார்கள், நடப்பதற்கு சக்தியற்றவர், ரொம்பவும் பலவீனமானவர் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், அல்லாஹ், எனக்கு உன் பாதையிலே ஷஹாதத்தை கொடு, வீர மரணத்தை கொடு. நான் திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். உன் பாதையில் என்னை கொடுப்பதற்கு, என் உயிரை கொடுப்பதற்கு, என் இரத்தத்தை சிந்துவதற்கு, என்னையே தருவதற்கு நான் வந்து விட்டேன். சொல்லுவோம் சில பேர், சில சமயங்களில் சொல்றது உண்டு, என் உயிரும் உடலும் உனக்கு சொந்தம், உயிர் மட்டும்தான் உடல் மட்டும்தான் என்னுடையது, உயிரெல்லாம் உனக்கானது, நான் அப்படியே கொடுத்து விடுவேன் உனக்கு, என் தலைவிக்கு கொடுப்பேன், என் தலைவனுக்கு கொடுப்பேன், என் ஊருக்கு கொடுப்பேன் என்றால் வெற்று வார்த்தைகள் பேசுவதுண்டு. இந்த சஹாபியின் வார்த்தையை கவனியுங்கள். ஒலா தருத்துனி இலா அஹ்லி ஹாயிபா. நிச்சயமாக அல்லாஹ்வே, என்னை நீ திருப்பி அனுப்பக்கூடாது இந்த ஊருக்கு, என் குடும்பத்துக்கு என்னை நீ அனுப்ப வேண்டாம், அல்லாஹ்வின் பாதையில் நான் வந்து விட்டேன் என்று சொன்னார், சென்றார். வரலாற்றில் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்திலே ஷஹீதான சஹாபாக்களை எண்ணி பார்க்கிற பொழுது இந்த சஹாபியின் உடவும் அங்கே ஷஹீதாகி கிடந்தது. நினைச்சாங்களாம் அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வீட்டில் கொண்டு போய் பொதுவாகவே ஷஹாதத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா குளிப்பாட்டுறது கிடையாது. போரிலே, அறப்போரிலே வீர மரணம் அடைந்தவர்களை குளிப்பாட்ட மாட்டார்கள், அப்படியே இரத்தத்தோடு அந்த ஆடையோடு சுற்றி அடக்கி விடுவார்கள். 2 இடத்துல மட்டும்தான் கஃபன் கிடையாது, குளிப்பாட்டுதல் கிடையாது. ஹஜ்ஜிக்கு போகிறார் ஒருத்தர், உம்ராக்கு போகிறார் ஒருத்தர், அந்த எஹராம்லேயே ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னு சொன்னால் அப்படியே அடைக்கிற வேண்டியதுதான், அவருக்கு தனியாக எஹராம்லாம் கிடையாது. அதே மாதிரி போர்க்களத்துக்கு ஒருவர் போனார், அவர் ஷஹீதாகிவிட்டால் அவருக்கு புதிதாக துணியெல்லாம் அணிவிக்கக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது, இரத்தத்தை தொடர்த்து விடக்கூடாது, அப்படியே சுருட்டி அடக்கி விட வேண்டும். கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகலாம்னு நினச்சாங்க பிள்ளைங்கள்லாம். ஆனால் ரசூல் சொன்னாங்க, தஅூஹு லஅல்லல்லாஹு யர்ஸுகுஹு அஷ்ஷஹாதா. பிள்ளைங்கள்லாம் தடுத்தாங்கல்ல, தடுத்த பிள்ளைகளை சொன்னார்கள், அவரை நீங்கள் தடுக்காதீர்கள், விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வின் பாதையிலே அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி வைத்த அந்த சஹாபி ஷஹீதானதற்கு பிறகு அங்கேயே அந்த யுத்தக்களத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார். இந்த வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ்வின் பாதையில் நேரம் கொடுப்பதும், உயிரை தருவதும், இரத்தம் சிந்துவதும் அவர்களுக்கு உயிர் மூச்சாக இருந்தது. உள்ளே இழுத்து வெளியே வரக்கூடிய மூச்சு ஒவ்வொன்றும் ஃபீ சபீலில்லாஹ் என்றே துடித்துக் கொண்டிருந்தது. எனவே தான் சஹாபாக்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வியை? இந்த 10 நாள் சிறப்பான நாள் சொல்கிறீங்களே, அல்லாஹ்வின் பாதையிலே போவதை விட சிறப்பான நாட்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம், அல்லாஹ்வுடைய பாதையில் போவதை விட சிறப்பான நாட்கள் தான். ஆனால் இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி வ லம் யர்ஜஅ பிதாலிக பிஷை. ஆனால் ஒருத்தர் அல்லாஹ்வினுடைய பாதைக்கு போனார், தன் பொருளாதாரத்தை கொண்டு போனார், தன் உயிரோடு போனார், ஆனால் திரும்பி அவருடைய பொருளாதாரமும் வரவில்லை,
உயிரும் வரவில்லை, ஷஹீதாகிவிட்டார் என்றால் அவருடைய அந்தஸ்துங்கிறது மேன்மையானது. இந்த ஷஹாதத்தை தவிர்த்து ஒருவர் போர்க்களத்திற்கு போகிறார், அந்த போகிற நிலையை விட இந்த 10 நாட்களில், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே, அந்த பகலில் செய்யக்கூடிய அமல் இருக்கிறது அல்லாஹ்ட்ட ரொம்ப பிடித்தமானது, ரொம்பவும் ஈடேற்றத்திற்குரியது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த ஹதீதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அப்படியான சிறப்பு மிகுந்த நாட்கள் நம்மை எதிர்நோக்கி வருகிறது. பொதுவாகவே முஸ்லீம் சமூகத்திடத்திலே ரமலானுக்கென்று ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ரமலானில் கூடுதலாக தொழுவோம், ரமலானில் கூடுதலாக அமல் செய்வோம், ரமலானுடைய பகலிலே இரவிலே முக்கியத்துவம் கொடுப்போம், நல்ல அமலிலே ரொம்ப போட்டிகள் இருக்கும், ரொம்ப அதை ஆர்வத்தோடு செய்வோம். ஆனால் அதுக்கு நிகரான ஒரு நல்ல கூலியை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய சிறப்பான நல்ல அமல்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி சஹாபா பெருமக்களிடத்திலே, குறிப்பாக ஹஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார், அவரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், அர்பஉன் லம் யகுன் யதஅஹுன்ன நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே கிடையாது. 4 விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே கிடையாது. ஒன்று என்ன? ஆஷூராவுடைய நோன்பை விட்டதே கிடையாது. முஹர்ரம் மாசத்திலே வருமே 10வது நாள் நோன்பு, அந்த 10ஆம் நாள் நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லை. இரண்டாவதாக சொன்னார்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், முதல் 10 நாட்களிலே அவர்கள் நோன்பு இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம பெருமானும் அந்த 9வது நாள் நோன்பு இருப்போம், அரஃபாவுடைய நாள். ஆனால் ரசூலுல்லாஹ் முதல் 10 நாட்கள் முழுவதுமாக நோன்பு இருப்பார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு இருப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள், ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படுகிற 13, 14, 15 இந்த பிறை கணக்கிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு இருப்பார்கள். ரக்அத்தைனி கபிலல் கதாத். 4வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாத விஷயம் என்னவென்றால், ஃபஜர் தொழுகைக்கு முன்பு 2 ரக்காயத் சுன்னத். இந்த 4 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை விட்டதே இல்லை. முஹர்ரம் மாதம் 10 நோன்பு வச்சுருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் நோன்பு இருப்பார்கள். அதில் முக்கியத்துவப்படுத்தி அந்த அரஃபாவுடைய நாளுடைய முக்கியத்துவத்தை சொன்னாங்க. 2 வருஷத்தினுடைய பாவத்துக்கு அளிக்கக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள் என்று. அதே போன்று ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காயத்தை அவர்கள் விடவே மாட்டார்கள். இந்த 4 விஷயமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக பின்பற்றி கொடுத்தது என்று ஹஜ்ரத் சையதத்துனா ஹஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹ் விரும்பி நோன்பிருந்த நாட்களிலே, விரும்பி நல்லமல் செய்த நாட்களிலே முக்கியமான நாள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் ஒரு 5 விஷயத்தை மட்டும் நாம் கவனத்தோடு செய்தால் போதுமானது. ஒரு 5 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூடுதலாக அந்த நாட்களிலே துல்ஹஜ் மாத பிறை பிறந்த மாத்திரத்திலேயே அன்றிலிருந்து அந்த 10ஆம் நாள் வரை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான், ஃபத்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத். சில குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறான், ஜிக்ர் செய்யுங்கள் என்று சொல்கிறான். ஐயாமி மாதூதாத் என்றால் எது என்பதை குறித்து அறிஞர்கள் பெருமக்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். எனவே இந்த நாட்களிலே நாம் கொஞ்சம் கூடுதலாக ஜிக்ர் செய்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வோம். 1. 2வது திலாவத்துல் குர்ஆன். குர்ஆன் ஷரீஃபை கொஞ்சம் அதிகமாக இந்த நாட்களிலே ஓதுவதற்கு, வழமையாக ஓதுகிற வழக்கம் உள்ளவர்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கூடுதலாக இந்த நாட்களிலே ஓதுவதற்கு முயற்சிக்கலாம். 2. 3வது பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படுவதற்கும் தௌபாவை செய்வதற்குமான மிகவும் தகுதிமிக்க நாட்களாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் இருக்கிறது. காரணம் சொல்கிறேன் கேளுங்கள். அரஃபா என்ற நாளில்தான் அல்லாஹ் உலகிலிருந்து போன ஹாஜிகளின் மொத்த பாவங்களையும் கரைக்கிறான். அந்த அரஃபா நாள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளில் ஒரு நாளாக இருக்கிறது. ஒட்டுமொத்த ஹாஜிகளின் பாவங்கள் அழிக்கப்பட்டு அவர்கள் அன்று பிறந்த பாலகனாக, வலதத்துஹு உம்முஹு, அன்னைக்கு பெத்த அந்த பிள்ளை எப்படி தூய்மையாக இருக்குமோ, பாவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதோ, அந்த மாதிரியாக மாற்றக்கூடிய நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. எனவே இந்த 10 நாள் முழுக்க நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் தௌபா செய்வதற்கும் தகுதிமிக்க நாட்கள் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். இது 3. 4வது தக்பீர் சொல்வதற்குரிய நாட்கள்.
பொதுவாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீர்களை அதிகம் சொல்லலாம். காரணம் என்னவென்றால் துல்ஹஜ் மாதத்தில் தான் ஹாஜிகள் ஒட்டுமொத்தமாக அந்த மக்கமா நகரிலே ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த சில பகுதிகளிலே சில இடங்களிலே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் ஒரு சின்ன ஒப்பு என்ன தெரியுமா? அவங்க ஹஜ்ஜில் தல்பியா சொல்லுவாங்க. தல்பியா என்றால் என்ன? ஒரு ஹஜ்ஜிக்கு எஹ்ராம் கட்டின பின்னாடி, உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டின பின்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு முழக்கம். அந்த முழக்கத்திற்கு ஈடாக, அதற்கு ஒப்பாக இங்கே ஹஜ்ஜிக்கு போகாதவர்கள் செய்ய வேண்டிய அமல் என்ன அப்படின்னா தக்பீர். அங்கே ஹாஜிகள்லாம் தல்பியா சொல்கிறாங்க, நீங்கள் ஊர்லேருந்து தக்பீர் சொல்லுங்கள், தக்பீர் சொல்லுங்கள் என்று நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக இந்த 10 நாட்களிலே செய்ய வேண்டிய 4வது அமல் தக்பீர். 5வது முக்கியத்துவம் வாய்ந்த அமல் அல் இல்ஹாஹு ஃபித் துஆ, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதிலே கெஞ்சிதல், அல்லாஹ்விடத்திலே அதிகப்படியாக உரிமையோடு அல்லாஹுவின் சன்னிதானத்திலே கதறி கேட்குதல். இதை இந்த 10 நாட்களில் அதிகமாக செய்ய வேண்டும். காரணம், அல்லாஹ் விரும்பி பார்க்கிறான். அல்லாஹுவினால் வலியுறுத்தப்பட்டு முக்கியத்துவப்படுத்தப்பட்ட நாட்களாக இது இருப்பதினாலே இந்த நாட்களில் பிரத்யேகமாக அடியார்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை, ஒரு முதன்மையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குகிறான் என்பதை நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த 5 விஷயமும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே நாம் கவனப்படுத்தி செய்ய வேண்டியது. இதிலே ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் துவா செய்வது, நம்முடைய நலவுக்காக வேண்டி கேட்பது, நம்மை சுற்றி இருப்பவர்களின் நலவுக்காக வேண்டி கேட்பது, நம்முடைய எதிர்காலத்திற்காக வேண்டி கேட்பது, நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக வேண்டி கேட்பது, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்குவதற்காக வேண்டி கேட்பது எல்லாம் இருந்தாலும் நம் துவாவில் இந்த 10 நாட்களிலே முக்கியமாக கேட்க வேண்டியது கஸாவினுடைய மக்களுக்காக வேண்டி கேட்பது. நான் சொல்லியிருக்கிறேன், என்னிடத்தில் கூட சில நண்பர்கள் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் இப்பொழுதுதான் முதன்மையாக கேட்கிறோம் என்று சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுக்காக வேண்டி கேட்கிறீர்கள், நிச்சயம் அல்லாஹ் அதை தருவான். நீங்கள் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் செய்யக்கூடிய துவா அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பினால், ஒரே ஒரு விஷயத்தை அந்த துவாவில் ஆட் பண்ணால் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணால் போதும். என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்காண்டி கேளுங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு கேட்பீங்களோ அதே மாதிரி பிறருக்கும் கேளுங்கள். நீங்கள் அடுத்தவர்களுக்கு கேட்டீர்கள் என்றால் உங்களின் துவா தானாக ஏற்றுக்கொள்ளப்படும். தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? அடுத்தவங்க குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானாக வளர்ந்து சொல்லுவாங்க. அதில் உண்மை இருக்கோ பொய் இருக்கோ, அது யதார்த்தத்துக்கு சரியோ இல்லையோ அதை பேச வரவில்லை. ஆனால் துவாவிலே இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு கேட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்குவான். எப்படி தெரியுமா? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு அடியார் தன்னுடைய துவாவினுடைய இருப்பிலே அமர்ந்து கொண்டு தனக்காக வேண்டி கேட்டுவிட்டு தன் சகோதரருக்காக வேண்டி கேட்க துவங்குகிறாரோ, யா அல்லாஹ், என் நண்பர் இப்படியான ஒரு சிரமத்தில் இருக்கிறார், இந்த தேவையை உன்னிடத்தில் முன்வைத்திருக்கிறார், என்னிடத்திலே துவா செய்ய சொன்னார், அவர் படுகிற சிரமம் எனக்கு தெரியும், அவர் எந்த நெருக்கடியில் இருக்கிறார் என்பது எனக்கு புரியும், எனக்கு தெரிந்திருக்கிறது, அந்த நெருக்கடியை நீக்கி கொடு, அவரின் கவலையை போக்கிக் கொடு, அவரின் தேவையை நிறைவேற்றி கொடு, அவருடைய கஷ்டத்தை நீ நீக்கி கொடு என்று ஒருவர் கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே அல்லாஹ் அவருக்கு பக்கத்தில் மலக்கை நியமிக்கப்பட்ட மலக்கு என்ன செய்வார்? யா அல்லாஹ் ஆமீன், அல்லாஹும்ம ஆமீன், யா அல்லாஹ் இவர் கேட்கக்கூடிய துவாவை கபூல் செய். நீ கபூல் செஞ்சால் மட்டும் பத்தாது, அவர் அடுத்தவங்களுக்கு கேட்குறாரு பத்தியா, அதை எல்லாத்தையும் இவருக்கும் நீ கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு இவர் நல்லதை கேட்டால் அதை இவருக்கு கொடுக்கணும். அடுத்தவங்க படுற கஷ்டத்தை சிரமத்தை இவர் உணர்ந்து வேண்டாம் என்று தவிர்ந்தால் இவருக்கு நீ அதை கொடுக்காம இருக்கணும். அவர் பசியால் இருக்காரு, பட்டினியால் இருக்காரு, சிரமப்படுறாரு, கடந்த தொந்தரவில் இருக்கிறாரு, பெரிய மன கஷ்டத்தில் இருக்காரு, பாரத்தில் இருக்காரு, அதை நீக்கி கொடு என்று இவர் கேட்டால் நீ அவருக்கு அந்த மனபாரத்தை கொடுக்கக்கூடாது, நீ அவருக்கு அந்த கடன் தொந்தரவை கொடுக்கக்கூடாது, அவருக்கு அந்த பிரச்சனையை நீ கொடுக்கக்கூடாது என்று மலக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கேட்பார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ எனவே துவா செய்வதிலே நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான எளிமையான வழி, எப்பொழுது நாம் துவா செய்தாலும் பிறரையும் அந்த துவாவிலே சேர்த்து கொள்ள வேண்டும். பரந்தப்பட்ட பார்வையோடு எல்லோருக்குமான துவாவாக அந்த துவா இருக்கும் பொழுது அதோடு சேர்த்து நம்முடைய துவாவும் கபூலாகிவிடும். எனவே
இந்த 10 நாட்கள் துஆவுக்குரிய நாட்களாக இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களிலே நாம் குறிப்பாக பலஸ்தீன மக்கள், குறிப்பாக கஸாவினுடைய மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் கண்ணீர் விட்டு கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. உலகம் நிராகரித்து நிற்கிறது. பெரும் பெரும் நாடுகள், பல்வேறு விதமான பொருளாதார பின்னணி கொண்டவர்கள், உலகத்தில் பார்க்கப்படுவதற்குரிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், சொன்னால் கேட்கலாம் என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட வாய் மூடி மௌனிகளாக இருக்கும் இந்த நேரத்திலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே மட்டுமே நாம் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். 2023 தொடங்கிய யுத்தம் இன்னைக்கு வரைய சரமாரியான தாக்குதல் அதை சந்தித்து கொண்டிருக்கிறது பலஸ்தீன மண், கஸாவினுடைய மண். இது அவங்களுக்கு புதுசு இல்லை, நிறைய ஆண்டுகளாக இதை சந்தித்து தான் வருகிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட இடைவெளியிலே சுமார் 53,000 சொச்சம் மக்கள் அங்கே இந்த போரால், இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். இழந்த 53,000 நபர்களிலே குழந்தைகள் மட்டும் 18,000 குழந்தைகள். இந்த 2 ஆண்டு காலத்திலே பலஸ்தீன மண்ணிலே கஸாவிலே இறந்த குழந்தைகள் மட்டும் 18,000. சமீபத்திலே இந்த 2-3 நாட்களாக உணவு தடை அங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது. வெளியிருந்து உணவு கொண்டு போவாங்கல்ல, ஏதாவது கஷ்டம்னா கண்டிப்பாக நாமும் கொண்டு போகிறோமா இல்லையா? ஒரு மழை, ஒரு புயல், ஒரு வெள்ளம் என்றால் நாமும் இறங்குறோமே. பல இடங்களிலே முஸ்லிம் சகோதரர்களை பார்க்கிறோமே, போய் ஓடி ஓடி போய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிவாரண முகாம்களுக்கு வரக்கூடிய உணவுகளை எல்லாம் அங்கே அடைக்கப்படுகிறது, போகக்கூடாது. இப்பொழுது கஸாவிலே மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதுநாள் வரை பீரங்கிகளுடைய குண்டுகளுக்கும் அவர்கள் போடக்கூடிய அந்த வெடிச்சத்தத்தையும் கேட்டு வீடுகளை, தன்னுடைய உறவுகளை, சொந்தங்களை இழந்து நிற்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த குழந்தைகள் இன்னைக்கு சாப்பாடு வழி இல்லாமல், குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் அல்லோல் படக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் உள்ளபடியே உள்ளத்தை உருக்குகிறது, என்னென்னவோ செய்கிறது. டப்பாவை தூக்கிக்கிட்டு குழந்தைங்க ஓடி போய் ஏதாவது கிடைக்காதா என்று நிற்கிறார்கள். தண்ணீர் கோலையில் தண்ணீர் வரக்கூடிய அந்த லாரியிலே எப்படியாவது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா என்று ஓடி போகக்கூடிய அந்த காட்சி எல்லாம் உள்ளபடியே உள்ளத்தை உருக்கி தள்ளுகிறது. ஒரு பெரிய டபரா, அதில் சாப்பாடு செஞ்சு கஞ்சி எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லாம் முடிஞ்ச அந்த டபராவை கவுத்துற சமயத்தில் ஒரு குழந்தை அதில் வடிஞ்சு போகக்கூடிய அந்த உணவை மட்டும் தான் கொண்டு வந்த பாத்திரத்திலே அப்படியே கையால் வலித்து அந்த சூட்டோடி வலுத்து எடுத்து கொண்டு போகிறது. அன்பர்களே, இன்னைக்கு நாம் எப்படி விதவிதமான உணவுகளை சாப்பிடுகிறோம். பசி என்றால் என்னவென்றே தெரியாத நிலையிலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். ஆனால் அங்கே ஒரு பெருங்கொண்ட கூட்டம், பெருங்கொண்ட குழந்தைகள் பசியினால் வாடுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வலியை நமக்கு இது கொடுக்கிறது. ஐநா சொல்லுகிறது, கடந்த 11 நாட்களில் மட்டும் பசியினால் கஸாவிலே இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 57. பசியினால் செத்து போச்சு, இறந்து போச்சு. ஐநா சொல்லுது, இந்த உணவு தடை தொடர்ந்தால் அடுத்த 2 நாளில் இந்த எண்ணிக்கை 14,000 தொடரும். 14,000 குழந்தைகள் பசியினால் உணவு இல்லாமல் செத்து போவார்கள், இறந்து போவார்கள் என்கின்ற குறிப்பு என்ற தகவல் நமக்கு எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்குது. அன்பான சகோதரர்களே, அனாதையாக்கப்பட்ட சிறுவர்கள், பெற்றோர்கள் இல்லாமல், பராமரிக்க ஆள் இல்லாமல் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர்களின் காட்சி. நம்முடைய தமிழ் கவிஞர் பாரதி சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம எல்லாம் கடந்து வந்திருப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் பாரதி. ஆனால் அங்கே ஒரு பெருங்கொண்ட கூட்டத்திற்கே உணவு தடுக்கப்படுகிறது. அராஜக போக்கோடு, அத்துமீறிய அந்த காட்டு மிராண்டித்தனத்தினுடைய உச்சகட்டத்தோடு இன்னைக்கு இஸ்ரேல் என்கின்ற அந்த யூத சயோனிசம் பலஸ்தீனத்தை முற்றிலுமாக அழித்து கஸா என்கின்ற இடமே மேப்பில் இல்லாத அளவிற்கு நாங்கள் மாற்றி விடுவோம் என்கின்ற எண்ணத்தோடு களத்தில் நிற்கிறார்கள். ஆனால் வல்ல அல்லாஹினுடைய உதவியை நாடி மட்டும் அந்த பகுதி மக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இழப்புகளும் வேதனைகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கும் முகம் கொடுத்தும் கூட ஒரே ஒரு நம்பிக்கையின் கீற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா. யா அல்லாஹ், எங்கள் ஷாமுக்கு நீ பரக்கத் செய், எங்கள் யமனுக்கு நீ பரக்கத் செய். அந்த ஷாமின் கட்டுப்பட்ட இடம்தான் இது. நிச்சயமாக இந்த பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தொடர்ச்சியாக போரையும் நெருக்கடிகளையும் தாக்குதல்களையும் இந்த மக்கள் சந்திப்பார்கள்.
ஆனால் கடைசி வரை அவர்கள் நிலைத்திருப்பார்கள். வெற்றி நிச்சயம் அவர்களுக்கே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை இன்று வந்து விடாதா, நாளை வந்து விடாதா, இந்த மாதம் வந்து விடாதா, அடுத்த மாதம் வந்து விடாதா, அடுத்த வருடம் வந்து விடாதா என்கின்ற ஏக்கத்தோடு கஸாவின் மக்கள் இழப்புகள். நீங்கள் யோசிங்க, ஒரு கஷ்டம் தொடர்ச்சியாக 2 தடவை 3 தடவை வந்தாலே நம்ம நிலகுலைஞ்சு போயிடுவோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து ஒரு 2 நாள் கேப்பில் ஒரு 3 மவுத்து வச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரே குடும்பத்தில் ஒரு 3 நாள் கேப்பில் அடுத்தடுத்து மவுத்து, அந்த குடும்பமே அப்படி உருகி போயிடும், நிலகுலைஞ்சு போயிடுவோம் இல்லையா? ஆனால் அந்த மண்ணில் அந்த மக்கள், அந்த குழந்தைகள், பெண்கள் மட்டும் 15,000 பெண்கள் இந்த போராட்டத்திலே, இந்த தாக்குதலிலே, இந்த 2 வருடத்திலே இறந்திருக்கிறார்கள். சமீபத்தினுடைய தகவல் 20 லட்சம் பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள், இதில் சேர்த்து கர்ப்பிணி பெண்கள் உட்பட பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு வருகிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உறுதியான எண்ணத்தோடு இந்த களத்தில் அவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் நிற்பதற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு, மிகப்பெரிய ஆதரவு அவங்க உலக முஸ்லீம்கள்கிட்ட கேட்கறது, நீங்கள் எங்களுக்காண்டி துவா மட்டும் செய்யுங்கன்றாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் அந்த மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நிமிடம்தான் அல்லாஹ் நாடினால் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி விடுவார். பெரும் பெரும் அரபு நாடுகள் இன்னைக்கு யாருக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியும். யாருக்கு அவன் பெரிய பச்சை கம்பளம் விரித்து, வைலட் கம்பளம் விரித்து வரவேற்று அவனை உபசரித்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒருபுறம் ஒரு பகுதி மக்களே அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெரிய இனப்படுகொலை நடக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது. ஆனால் முஸ்லீம்கள் நாம் வேடிக்கை தானே பார்க்கிறோம், என்ன நம்மால் செய்ய முடியும் என்று மனம் திறந்து விடாதீர்கள். நிச்சயம் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது, அந்த மக்களுக்காக வேண்டி உருக்கமாக துவா செய்வது, அவர்களுடைய எதிர்கால வெளிச்சத்திற்காக வேண்டி வல்ல அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விடுவது. நிச்சயம் அந்த கண்ணீர் எத்தனையோ பல சர்வாதிகாரிகளை அழித்து இல்லாமல் ஆக்கியிருக்கிறது. அதே நிலைக்கு இஸ்ரேலும் கூடிய விரைவிலே வரும். அவர்களுக்கு யாரெல்லாம் ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் நிலையும் இந்த உலகம் காணும் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் இந்த குறித்த 10 நாளிலே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் எல்லாவிடத்திலே நாம் அந்த மக்களுக்காக வேண்டி தொடர்ச்சியாக துவா செய்வோம். வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.